ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, அவரை ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னது ஆல்ரெடி ஏற்றுக்காம தான் போயேன் பார்ப்போம். ஏற்றுக்க மாட்டேன்பா. அப்போ அடுத்து இவர் தான் முதலமைச்சர்னா அந்த இடத்துல நல்ல ஒரு போஸ்டிங் வரணும்னு சொல்லிட்டு, வள்ளலே இளைய பெரியாரை எங்களுக்காக பெற்றெடுத்த வள்ளலே பாகும் பிள்ளைக்கு அவ்வளோ அவருக்கு அப்புறம் இன்பநிதியும் ஏத்துக்க தயாரா தான் இருக்காங்க. சொல்லிட்டாரா? ரகுபதி சொல்லிட்டாரா? தலைவர் தலைவர் அப்படிங்கிற அதை விட்டுட்டு இப்படி சொல்லிட்டா அடி வாங்கிட்டு வழி தெரியாத நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்கறது விஜய். நான் கொள்கை சரியில்லை, அவர்கள் கொள்கை முடிவேற்று இன்னைக்கு தமிழகத்தை காக்க வேண்டும் என்றால் அண்ணன் இவர் தான் தேவை, அதற்காகத்தான் வந்தேன். அது ஒரு மண்ணும் கிடையாது. பாஜக உள்ள வந்துடும் அந்த பயத்தை பயம் இருக்குதுன்னே இருக்குது. பாஜகவை எதிரியாக கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அது ஒரு டெக்னிக்கு. மக்கள்கிட்ட பாஜக எதிரி நிப்பாட்டினா டிஎம்கே. டேக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் களத்துல திமுக இருந்து அதிகப்படியான சீட்டுகள் இளைஞருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அங்கிருந்து தொடங்கலாம். ஒரு இது சொல்லுவாங்களே, இவர் வாசிக்கிறதும் ஒரு ஆடுறதும் அப்படின்னு. கட்சியே அவங்க கையில் தான் இருக்குது. இவரை அப்படியே ஜனநாயக இயக்கம் மாதிரி எங்களுக்கு கூட வேணாம். அவர் என்ன சொன்னார்? இளைஞரணி கூட கொடுக்க வேணாம், இளைஞர்களுக்கு சீட்டு கொடுக்கும் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் தோற்றி விடுங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே திமுகக்குள்ளே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது இவர்களுடைய டாமினேஷன், சீனியர் மினிஸ்டர்களுக்கு சீட்டு இல்லை, பலரை ஓரம் கட்டுறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் வயது உள்ளவர்களில் அந்த இடத்துல இளைஞரணி ஆள் இருந்தால் இளைஞரணிக்கு கொடுக்குற மாதிரி. உதயநிதி அவருடைய ஆட்களுக்கு கொடுக்குறாரு, டாமினேட் பண்ணுறாரு. 40 சீட்டு அவருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கோபம் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. இதை அவர் எங்கள் கோரிக்கை மாதிரியும் வைக்கிறாரு. நீங்கள் ஒரு அவர் சொல்கிறார் பெரிய கூட்டம் நடத்தியிருக்காரு சாதனைன்னு. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாவேக்காக மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் இளைஞர்கள்னு பார்த்தா அங்கே தான் இருப்பான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஈரோட்டில் ஒரு பெரிய 100 அடி உயர விளம்பரம் இது இருக்குது. அது கீழே அந்த பைப்பு பார்த்தீங்கனாலே ஒரு மரம் சைஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 அடி நீளம் ஒரு பெரிய ரூம் சைஸுக்கு இந்த விளம்பரம் இது இருக்கும். அதில் யாரும் ஏறக்கூடாதுன்னு முள் கம்பி சுற்றுறாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸு தலைவான்னு அது மேலே ஏறி நிற்பான். அது மேடையை விட ஹைட்டாக இருக்கும். உழுவுறதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். அப்போ அது ஏற விடாமல் பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் கம்பி அப்படிலாம் போட்டு தகவல் வருது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், அவங்கள அரசியல் படுத்தலைன்னு வச்சிங்களேன். ஆனாலும் அவர்களுடைய ஃபைட்டு ஒரு பக்கம் விகரஸாக இருக்குது, திமுக எதிராக இருக்குது. அதான் மேட்ரு. இங்கே நீங்கள் இளைஞரணி கூட்டம் நடத்திக்கிட்டு மேடையிலையும் இளைஞர்கள் இல்லை, கீழேயும் இல்லை. மேடையில் இல்லை. இப்போ டிஒஎஃப்ஐ இருக்குது, அவங்கெல்லாம் மாநாடு நடத்துகிறாங்கன்னா அந்த தலைவர்கள் தான் மேலே இருப்பாங்க. அந்த மாநில நிர்வாகிகள் எல்லாம் இருப்பாங்க. சீஃப் கெஸ்ட்டு யாரோ அவங்க இருப்பாங்க. இங்கே எல்லாம் இவங்க சீஃப் கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்காங்க. அமைச்சர்கள், சிஎம், இது உதயநிதி. இளைஞரணி நிர்வாகிகள் யாராவது மேலே இருக்காங்கன்னு பார்த்தா யாரும் இல்லை. சரி, கீழேயாவது இளைஞர்கள் இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாம் பாதி முடி, கால் முடி, 40 வயசு, 45 வயசு, 50 வயசு. பார்த்தீங்களா? இன்னொன்று அவர்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு இது கிட்டு பொறிக்கிறதுக்கு அது இதுன்னு எல்லாம் வந்தோன்னா அதை எடுத்துகிட்டு பாதி பேர் செவரு இருக்கு வச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டத்தை தன்னெழுச்சியாக வந்த கூட்டன்றதை தாண்டி அமைச்சர்கள் தலைமையேற்று வாகனங்களில் அழைத்து வரப்பட்டது தான் அதிகம். இப்படி தான் கொண்டு காமிக்கிறாங்க. 1.5 லட்சம்ன்றாங்க. 1.5 லட்சம் பெரும்பாலும் சொன்னாங்கன்னா 15,000-20,000 தான் இருக்கும்னு அர்த்தம். இந்த சேர் போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். சரி, ஒரு 50,000ன்னு வச்சிங்களேன். 50,000ம் இளைஞர்கள். இப்போ ஒரு காலத்தில் 80களில் இவர் ஸ்டாலின் இருக்கும்போது அவ்வளோ இளைஞர்கள். ஏன்னா அன்றைக்கி இளைஞர் இயக்கம்னு பார்த்தீங்கன்னா டைஃபி இருந்தது, இளைஞர் பெருமன்றம் இருந்தது. காங்கிரஸ்லலாம் இளைஞர்கள் கிடையாது. இடதுசாரி கட்சிகளில் தான் இளைஞர்கள் அதிகமாக இருந்தாங்க. ப்ளஸ் இவர் அதுக்காக தான் உருவாக்குனார் இளைஞரணி. அப்போ இதில் இளைஞர்கள் ஏராளமாக உள்ளே வந்தாங்க. அதிமுகவில் இருந்தாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே இளைஞர் இளம்பெண்கள் பாசர்னு பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற சேகர் பாபுலாம் அதுக்கு முன்னெடுப்பு எடுத்து பண்ணியிருந்தார். அந்த மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்காங்களான்னு கேட்டால் நான் அந்த கூட்டம் தான் சாட்சி. எல்லாம் 45-50 இதெல்லாம் இளைஞர்கள் அப்படின்னா
அப்போ கூட்டத்தை பேசுகிறாங்க, முடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு பாவம் அவர் பையன் தான் அதில் ஃபுல்லாக எடுத்து அரேஞ்ச் பண்ணது, கம்பன், ஏவாவேலு பையன். அப்போ அடுத்து இவர் தான் முதலமைச்சர்னா அந்த இடத்துல நல்ல ஒரு போஸ்டிங் வரணும்னு சொல்லிட்டு, வள்ளலே இளைய பெரியாரை எங்களுக்காக பெற்றெடுத்த வள்ளலே, அவரை கூட இல்லை உங்களை நாங்கள் வணங்குறோம், இந்த மாதிரி ஒரு மகனை கொடுத்தீங்களே அப்படின்னு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அவ்வளோ சந்தோஷம். புகழ்றதுல இந்த மாதிரி கூட இருக்குதா அப்படின்னு. ஏன்னா ஒருத்தரை பார்த்து இளைய பெரியாரேன்னு சொல்லலாம், இளைய பெரியாராக இவர் இருக்கிறார், இவரை பெற்று எங்களுக்கு கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அதுக்கு ஒரு விழா எடுத்துருவாங்க போல தனியாக. அந்த மாதிரி தான் அந்த கூட்டம் நடந்தது. அதனால் ஏதாவது கூட்டம் நடக்குதுன்னா ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தை கொண்டு வர்றீங்க, தேர்தல் நேரம்னா தீர்மானம் 1-2 போடணும்ல. ஏதாவது இருந்துச்சா? சரி, அது வேணாம். வந்தவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆற்றல் மிகு பேச்சு இருந்ததா? இன்ஜின் இல்லாத காரு, பேட்ரி இருந்தால் பேட்ரி போயிட்டா தள்ளலாம், இன்ஜினே இல்லைன்னா இந்த காலத்தில் இன்ஜினே தேவையில்லை, பேட்டரியும் மோட்டரும் இருந்தால் போதும். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஈவி எதில் இன்ஜின் இருக்குது? ஒரு மோட்ரு, பேட்ரி, அவ்வளோதான். அதனால் அப்டேட் பற்றி இது இல்லாமல் அவர் எனக்கு என்னென்னு பேசுகிறாரு, உதாரணங்கள் இந்த மாதிரி பேசுகிறாரு, கண்டபடி பேசுகிறாரு. அவர் நேராக அங்கே தான் போயிட்டார், டெல்லிக்கு. அமித்ஷா சங்கி படையே கூட்டு வந்தாலும் பாஜக உள்ள வந்துடும், அந்த பயத்தை பயம் இருக்குதுன்னே இருக்குது. பாஜகவை எதிரியாக கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அது ஒரு டெக்னிக்கு. மக்கள்கிட்ட பாஜக எதிரி நிப்பாட்டினா டிஎம்கேக்கு சாதகமாக மாறும்னு. மக்கள் அப்படிலாம் பார்க்கல, ஏடிஎம்கே டிஎம்கேவை தான் பார்க்குறாங்க. இவங்க தான் அதை மாற்றிட்டு மத்திய அரசு மாநில அரசுன்ற மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இதில் இவருடைய பல விஷயங்கள் எலைட்டாக இருக்கிறதுனால ஃபெயிலியர் ஆகுது. எஸ்ஐஆரில் அவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்கள் என்ன ஆச்சு? இந்த பாண்டிச்சேரி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க, வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மா அவ்வளோ துள்னாங்க, முடிச்சு வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. 70 லட்சமாக நம்ம வாக்காளர் நீக்கியிருக்காங்க. நீக்கிருன்னா என்ன, போலிகள் களை எடுக்கப்பட்டு விட்டார்கள். அடுத்து இங்கே வரப்போகுது 19ஆம் தேதி 70 லட்சம் பேர் நீக்குவாங்கன்றாங்க. அதில் இறந்தது ஒரு 20 லட்சம், ஷிஃப்ட்டு, போலி வாக்காளர், அது என்னெல்லாம் போயிடும். அதே மாரி ஒரு 5 லட்சம் ஒன்றுக்கு உதவாது, எதுக்குமே கவலைப்படாது இருக்கும்ல, அது வாக்காளர் விடுபட்டுருக்கும். அதெல்லாம் கீத்தி மறுபடியும் அப்ளை பண்ணால் மறுபடியும் ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்துடும். அவ்வளோதான் எஸ்ஐஆர். என்னன்னா உருட்டினாங்க, உங்கள் குடியுரிமையை பறித்து வெளிநாட்டை கொண்டு விட்ருவாங்கன்ட்டாங்க. அந்தளவுக்கு பேசுனாங்க. அதனால் இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் இவங்களுக்கு பெருசாக எடுபடலை. ஒவ்வொரு விஷயத்துலையும் அடி வாங்குறாங்க. திருப்பரங்குன்றம் பெருசாக நினச்சாங்க, ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்டில் அது கோர்ட்டு மேட்ரு ஆகிடுச்சு. பார்லிமெண்ட்டில் பெருசாகலான்னு பார்த்தாங்க, அந்த ஆள் நீங்கள் பேசுங்கன்ட்டாப்புல. பேசாமல் இருந்தால் பெருசாகிருப்பாங்க. ஏய் என்ன தடுக்கிறியா, அப்படின்ட்டு போய் சம்சா சாப்பிட போயிருப்பாங்க. அவர் உஷாராக புதுசாக ஒருத்தர் உட்காந்தார் ஸ்பீக்கரு, தலைவர் நீங்கள் பேசுங்க, நீங்கள் சீனியரு, தாராளமாக பேசுங்க அப்படின்ட்டாப்புல. என்னடா பேச சொல்லிட்டாப்புல அப்படின்ட்டு. சரி, இவர் வாட்டில் பேசிட்டு ஜட்ஜை வழக்கமாக பொதுக்கூட்ட மேடையில் திட்டுற மாதிரி அங்கே போய் ஜட்ஜி ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னோன்னா டப்புன்னு பிடிச்சிட்டாங்க. ஒரு சிட்டிங் ஜட்ஜை எப்படி பேசுவீங்க பார்லிமெண்ட்டில் வந்து? அது பெரிய சிக்கலாகிடும். சொல்லி அவை குறிப்பில் நீக்கி அதெல்லாம் முடிச்சோன்னா, சரி உங்கள் டிமாண்ட் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, டிமாண்டா? என் டிமாண்டு என்ன தெரியுமா, என்னை பேச விட மாட்டீங்க, அதை வச்சு தகராறு பண்ணிட்டு வெளியே போய் சம்சா சாப்பிட்லான்றது தான் என்னுடைய டிமாண்டு. நீங்கள் என்னை பேச விட்டு டிமாண்டு கேட்டால் நான் எங்கே போவேன்? அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் என்னது, எஸ்ஐஆர் மேட்டரில் வச்சு செஞ்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்டர்லேயும் பார்லிமெண்ட்லேயும் பல்பு வாங்கி விட்டாங்க. நியாயப்படி பார்லிமெண்ட்டில் நீங்கள் எந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கணும்? மேகதாட்டு அணை கட்டுறாங்க, அந்த மேட்டரை பெருசாக்கணும். உங்கள் சித்தப்பா தான் கட்டுறாரு, உங்கள் அண்ணன் ராகுலுடைய ஆட்சி தான் அங்கே நடக்குது. அவங்கள கேட்குறதா இது இல்லை. இதை ஜனங்கள்கிட்ட கேட்காமையும் மறைச்சிக்கிட்டு திராவிட மாடல் யாருக்கும் மஞ்ச மாட்டோம். நீங்கள் யார் பட்டதை நீங்கள் சவால் விடணும் அந்த கூட்டத்தில்? மேகதாட்டு அணை கட்டினா அவ்வளோதான், தொலைச்சிடுவேன், விட மாட்டோன்னு தான் நீ இது பண்ணணும், பேசணும். அதை விட்டுட்டு நீங்கள் இது வந்தாலும் சரி, சங்கிகளாக வந்தாலும் சரி, விட மாட்டோம் அது இதுன்னு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்களா சார்? ஆமாம், இவங்களை மட்டும் அடித்தா போதும். ஆமாம், அது எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அடிக்கிறாங்க. ஆனால் எதிரியை மக்கள் எதிரியாக பார்க்கணும்ல. இவங்க எதிரின்னு சொல்லி ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அவன் 16% வந்துட்டான். இப்போ அவன் வந்து தீர்மானிக்கிற இடத்துல வந்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் என்ன எதிரி ஃபிக்ஸ் பண்ண என்ன இருக்குது? ஆனால் நீங்கள் எதிரியை அங்கே கை காமிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இங்கே ஒரு எதிரி உருவாகினே இருக்கார். உங்கள் வாக்கு அவர் தான் பிடின்னு போகிறாரு. விஜய் தான் உங்களுக்கு எதிரி, அது அவனுக்கு தெரியும். ஆனால் சும்மானா அப்படியே கை காமிச்சிட்டு அப்படி அடித்து எவ்வளோ நேரம் தான் அடி வாங்குறது, வலிக்குது தெரியாமல் நடிக்கிறதுன்னு வாங்கல, அந்த மாதிரி அடி வாங்கிட்டு வலி தெரியாத நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்குறது விஜய். விஜய் அரசியல் இப்படி இருக்கும் போதே அவங்க அவ்வளோ பிரச்சனை. திசை திருப்பும் வேலை தானே சார் இது? எது? விஜய் எதிர்த்தாலுமே அங்கே கை காமிச்சிட்டு இதை கண்டுக்காத மாதிரி விடலான்னு பார்க்குறாங்க. ஆனால்
வாக்கு பிரியறது இருக்குல்ல, அது பெரும்பாலும் விஜய்க்கு தான் போகுது. அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இவர்கள்ட்ட கோர் ஓட்டை விஜய் பிரிக்கிறார். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி அது ஏடிஎம்கே விடுற ஓட்டை விஜய் பிரிக்கிறாருன்னு வெளியில் உருட்டுறாங்க பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு தானே போட்டான் 21ல். அவன் ஒரு 8-10% இருக்கான்ல, அவன் இப்போ விஜய்க்கு தானே போட போகிறான். அப்போ 10% உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு அங்கே போட போகிறான். அவங்களுடைய ஓட் பேங்க் தான் அடி வாங்க போகுது. ரெண்டாவது சிறுபான்மை மக்கள். விஜய் தனியாக நிற்கிறாருன்னா அவங்க பாதி இப்போ பிரிஞ்சால் கூட 8% போயிடுவாங்க. மூணாவது பட்டியலின இளைஞர்கள். பெரும்பாலும் விஜய்கிட்ட இருக்கிறான். அது யாருக்கிட்ட இருந்தது? விசிகாட்ட இருந்தது, காங்கிரஸ்கிட்ட இருந்தது, திமுகட்ட இருந்தது. அது பிரிஞ்சால் அதில் ஒரு பாதி பிரிஞ்சால் அப்போ இவர் யார் ஓட்டை பிரிக்கிறாரு? திமுக ஓட்டை தான் பிரிக்கிறாரு. சிறுபான்மை மக்கள் எந்த காலத்தில் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் போட்டிருக்காங்க? விஜய் ரசிகர்கள் 21ல் ஊரே இவருக்கு தானே போட்டாங்க விடியல் தர போகிறாருன்னு. அப்போ விஜய் ரசிகர் மட்டும் நான் தனியாக இல்லைப்பா நான் டிஎம்கே ஏடிஎம்கே தான் போடுவேன் போட்டாங்க. அப்போ இந்த ஓட்டுகள் எல்லாமே இவர்களுக்கு நல்லா தெரியுது. நம்மக்கிட்ட இருந்து சதை மாதிரி அப்படி பிச்சு 18% பிரிக்கிறாங்க. அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கே என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இளைஞர்கள் அது இதுன்னு இப்போ என்ன உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே என்னம்மா சொல்லுவாங்க? விஜய் கட்சியில் இளைஞர்கள் அதிகம் இருக்காங்க, அவங்கள எதிர்க்கணுன்னா நம்மளும் இளைஞர்களை இறக்கணும் அப்படின்ட்டு கட்சியில் இருக்கிற பெருசுங்களை காலி பண்ணுவாங்க. அவங்க என் வித்தியை என்கிட்டே காமிக்கிறியா, நான் எப்படி காமிக்கிறேன் பாருன்னு அவங்க தனியாக இது பண்ணுவாங்க. அதில் பிடிக்காத சில பேர் விஜய் கட்சிக்கு வருவாங்க. அங்கே வந்தால் எம்எல்ஏ அதே தொகுதியில் நிற்கலாம்ல, அவருடைய செல்வாக்கு ப்ளஸ் விஜயுடைய வாக்கு சேரும் பொழுது டிஎம்கே காலி பண்ணலாம்ல. பேட்டா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போட்டோம், ஏடிஎம் விஜய்கிட்ட போ, இப்படி போகிறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி தேர்தல் நெருக்கத்துலேயும் பல விஷயங்கள் சுவாரஸ்யங்களாக நடக்கும். அது ஏடிஎம்கிலேருந்து சில பேர் இங்கே வருவாங்க. நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைந்திருக்கு. கண்டிப்பாக இருக்குது. ஜனவரி வரைக்கும் பாருங்கள், செம்ம காமெடிலாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம முன்னாடியே பேசும்போது வந்து இந்த அமைச்சர்கள் பற்றி பேசிட்டீங்க. இப்போ சமீபத்தில் நேற்றைக்கு நினைக்கிறேன் ரகுபதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, அவரை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னது ஆல்ரெடி தான் போயேன் பார்ப்போம். நான் ஏற்றுக்க மாட்டேன்பா, கேப்பபிலிட்டி இருந்தால் கூட ஏற்றுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா நீங்கள்? ஏடிஎம்கேல இருந்து அந்த வேர்க்கடலில் சாப்பிடும் போது அதுவும் பாருங்கள், எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கா தெரியாது. ஃபுல்லாக உடச்சி சாப்பிட்டுனே இருப்பேன். கடைசி வேர்க்கடலில் பார்த்தா மொக்கையாக இருக்கும். அது ஏதாவது சொத்த வேர்க்கடலில் இருக்கும். அதுதான் கடைசியாக சாப்பிட்டு முடிப்போம். செம்ம காண்டாகும். அது ஒவ்வொரு தடவையும் நடக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஏடிஎம்கேல இருந்து வேர்க்கடலில் பல வேர்க்கடலில் இது சொத்த வேர்க்கடலில் இது என்ன பேசணும் தெரியாமல் வளர்றது. அதில் வந்து ஏதாவது எதாவது பேசுறியா பேசுப்பா அப்படின்னு இந்த ஆர்எஸ் பாரதிலாம் பேசுகிறாருல, அந்த மாதிரி இந்த ரகுபதி எதை கூப்பிட்டுங்கப்பா கிட்டவா, நீ என்ன இப்போ ஏற்றுக்கிறது, நாங்கள் இன்ப நிதியை ஏற்றுக்கிறோன்ட்டோம், நீ இப்போ வந்துட்டு இது உதயநிதியை ஏற்றுக்கிறேன்டா. அவர் டெப்டி சிஎம் அவர். இப்போ வந்து புதுசாக ஏற்றுக்கிறோம், நீ என்ன ஏற்றுக்கிறது, நாங்கள் பெரியாராகவே பார்க்குறோம் நாங்கள் அப்படின்னு ஏவா வேலு சொல்லுவார். அதனால் அவர் ஏதாவது வளரணும்னு வளரிட்டு இருப்பார். ஒருவேளை இன்ப நிதியை சொன்னாரா? அவருக்கு அப்புறம் இன்ப நிதியும் ஏற்றுக்க தயாராக தான் இருக்காங்க சொல்லிட்டாரா? ரகுபதி சொல்லிட்டாரா? அதான் தலைவர் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி சொல்லிட்டு தான் அப்படி வர முடியுன்றதுனால சொல்லியிருப்பாருங்க. ஓகே, அந்த வாரிசு அரசியலுங்கிற ஒரு நேம் வந்து ஒரு டேக் அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்குது. இவங்களும் அதை அழிக்க முற்படாமல் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. முதலாளித்துவ கட்சிகள் எல்லாமே வியாபாரம் தான். நான் வந்து கொள்கை சரியில்லை, அவர்கள் கொள்கை முடிவேற்று இன்றைக்கு தமிழகத்தை காக்க வேண்டும் என்றால் அண்ணன் இவர் தான் தேவை, அதற்காகத்தான் வந்தேன். அது ஒரு மண்ணும் கிடையாது. அங்கே அவனை சீண்டி இருக்க மாட்டாங்க. இங்கே வந்தால் ஜெயிக்கலாம், பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். சரி, இங்கேயே ஜெயிச்சுட்டு அங்கே அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சு, அங்கே அமைச்சர் இருப்பார், அண்ணா என்ன டெண்டர்ண்ணே தெரியும்ல, நான் கமிஷன்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே. வெளியில் வந்துட்டு நான் அமைச்சருக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன், இதெல்லாம் நடக்கும். உள்ளுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நான் என்னை கேட்டிங்கன்னா நான் 100 கதை சொல்லுவேன். பிஸ்னஸ் உள்ளக்க நடத்துகிறது, வெளியில் சண்டை போட்டுக்கிறதுலாம். அந்த டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக எல்லா கட்சியிலையும் உண்டு. இது ஒரு முதலாளித்துவ உலகம். இதில் வந்துக்கிட்டு நீங்கள் அப்படி நேர்மை எருமை அரசியல், இது அரசியல் வாரிசு அரசியல் இல்லாத கட்சியே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாருமே அதை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஒரு அமைச்சருடைய பையன், இப்போ ஜெயக்குமார் பையன் வரலையா, ஜெயவர்தன், எல்லாருமே வாரிசுகள் இருப்பாங்க. இங்கேயும் அது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கட்சின்னு இருக்குல்ல, அதுதான் மோசம். குடும்ப அரசியல் இருக்குல்ல, அதுதான் மோசம். பிரதமரை கேட்டாங்க வாரிசு அரசியல் பற்றினீங்கன்னா, வாரிசு அரசியல் வரதான் செய்யும். பிஜேபியில் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற பல மத்திய அமைச்சர்கள் அவங்க அப்பா ஒரு காலத்தில் பிஜேபி தலைவரில் இருந்தோட பிள்ளைங்க தான் இப்போ மத்திய அவங்களாம் விதை போட்டது இன்றைக்கி இவங்க அறுவடை பண்ணுங்கிறாங்க.
நான் அனுராக் தாக்கூர் எடுத்துக்கங்க, சச்சின் பைலட் எடுத்துக்கங்க, சச்சின் இதில் இருக்கார், காங்கிரஸில் இருக்கார், சிந்தியா, பலரும் எடுத்திங்கன்னா இது. ஆனால் ஒரு கட்சிக்கே குடும்பத்துக்கே கட்சி சொந்தம்னா அது நேரு, இந்திரா, ராஜீவ், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இப்படி வருது இல்லை பிரியங்கான்னு. இதுதான் மோசம்ன்றார் அவர் பிரதமர். பாஜகவில் வாரிசு அரசியல் இருக்குது. ஆனால் ஒரு கட்சிக்கு பாஜகக்கு குடும்பத்துக்கு பாஜக சொந்தம்னு இல்லை. இங்கே டிஎம்கே பார்த்தீங்கன்னா அது இருக்குது. கலைஞருக்கு பிறகு கலைஞர் குடும்ப கட்சி. கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து அவர் மகன் வந்தால் அவர். இப்போவே துண்டை போட்டு வைக்கிறாங்க. ஏய் நீ உயிரோடையே இருப்பியா தெரியாது, உதயநிதி வரும்போது நீ உயிரோடு இருப்பே தெரியும். இருந்தாலும் நான் துண்டு போட்டேன் என் பையனுக்கு யூஸ் ஆகும்ல. இப்போ மௌன இன்பநிதி பாசன்னு ஆரம்பிடா அப்படி. அப்போ உதயநிதிக்கு ஆரம்பிச்சிட்டாங்கல்ல வரும்போது அந்த மாதிரி. அப்போ அவருடைய பையன் அமைச்சராக இருக்கிற பையன் உதயநிதி கூட பழகிட்டு உதயநிதி கூட, அப்போ அந்த பையனுடைய பையன் இன்பநிதி வரும்போது அவர் கூட பழகிட்டு அப்படி. அப்போ இதுனா அது இந்த குடும்பத்தை சார்ந்து தான் கட்சி அப்படின்னு போதில்ல. ஆக்சுவலாக இந்த கட்சி ஆரம்பிச்சது யார்? அண்ணா. நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுதும் கண்ணா இருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார். இப்போ கூட ஒரு படம் ஒன்று வைரல் ஆகிட்டுருது. கலைஞர் ஒரு அம்மா காலில் விழுற மாதிரி. காலில் விழுற பற்றி இப்போ நீங்களாம் இந்திரா காந்தி காலில் கலைஞர் விழுந்தாருன்னு அந்த படம் வரும். அது இந்திரா காலில் ராணி அண்ணாதுரை, அண்ணாவுடைய மனைவி. அவருக்கு இந்த இவங்க பொற்கிளி கொடுப்பாங்க, நிதி உதவி கொடுத்து காலில் விழுவார். அண்ணா குடும்பம் இப்போ எப்படி இருந்தது? திமுக வளர்த்து முதலமைச்சராக எம்பியாக இருந்த அண்ணா குடும்பம் அப்புறம் இவர்களெல்லாம் ஆளாயிட்டு அவர்களுக்கு நிதி கொடுக்குற அளவுக்கு மாறிச்சு. அசல் அவர் குடும்பத்தில் யாரும் அரசு வேலை கிடைக்காம ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அண்ணா குடும்பமே எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ எம்ஜிஆருக்கு அந்த வாலி எழுதுன அந்த பாட்டு நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்றுன்னு வரும். அந்த படம் வரக்கூடாதுன்னு தியேட்டரை கொளுத்திடுவான்லாம் மிரட்டினாங்க. அது மீறி தான் அந்த படம் வந்துச்சு. பிளாங்க் செக்லாம் கொடுத்தார் எம்ஜிஆர். அதில் தான் அந்த பாட்டு இந்த அண்ணாவை பற்றி வரும். அதே மாதிரி மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலன் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு ஒரு வரி வரும். அப்படின்னா நான் மக்கள் நலம்னா ஜனங்க, மக்கள் நலன்னா தன் மக்கள் நலன்னா தன் மக்கள்னா பிள்ளைகளையும் குறிக்கும். அப்போது மக்களுடைய நலன் பேசிக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளுடைய நலனை பார்த்தாரு அப்படின்னு அப்போவே கலைஞரை பற்றி பாடியிருப்பார். அது எம்ஜிஆர் போய் சேர்ந்துட்டார். எம்ஜிஆர் யாரையும் வாரிசாக கொண்டு வரல, ஜானகி அம்மையாரை கூட கொண்டு வரல. தன்னுடைய சொத்தை கூட ஒரு காலேஜ் இன்னொன்று காது கேளாதவர் பள்ளி, இப்படி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் வாரி கொடுத்தாரு. போன பிறகு அது ஜெயலலிதாவும் அப்படி தான். அவங்களுக்கு பிறகு அந்த சொத்து இவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் இல்லை, வாரிசு கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அடுத்து அதில் வேறு சண்டை வேறு நடக்குது உள்ளுக்குள்ளே. இதுதான் இது. அது பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் அரசியலில் அதை புகுத்தும் பொழுது தான் அது பலராலும் விமர்சிக்கப்படுது. அதனால் இப்போ நான் பிழைக்கணும், நான் என்ன பண்ணுறது? நான் போய் எனக்கும் ஆசை தான் இருக்கும். துணை முதல்வர் வேணான்னு சொல்லுவார் ரகுபதி கொடுத்தா. கட்சியில் முடிவு பண்ணிட்டோம்பா, நாளிலேருந்து உதயநிதியை தூக்கிட்டு உங்களை துணை முதல்வர் ஆக்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, தலைவரே என்ன தலைவரே, என்ன போய் தலைவரே, ஐயோ தலைவரே நெஸ்மாவா தலைவரே, ஆமாப்பா, ஐயோ தலைவரே, ஐயோ அப்படின்ட்டு வேறு வழி இல்லை தலைவர் சொன்னால் நான் தட்டுவேனா அப்படின்னு ஏற்றுக்க தானே செய்வீங்க. ஆனால் வெளியில் என்ன சொல்கிறது, நம்ம அமைச்சராக இருக்கணும், இது பண்ணணும், அதுக்கு புகழ்ந்துட்டு இருந்தால் அப்படியே போகலாம். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் அரசியல் வரலாற்றில் இந்தந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.